அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி, அதாவது ஆகஸ்ட் 21, 2023 இன்றைய தேதிக்கு என்னென்ன எங்கெங்கெல்லாம் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது, யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், என்ன ப்ராசஸ், அதாவது இன்றைய தேதிப்படி கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் பற்றி பார்ப்போம். என்ன யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. இந்த கவுன்சிலிங் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஓகேங்களா? சரி, பாயிண்ட் என்னென்னா, தனுவாஸ் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது தனுவாஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங், ஜெனரல், அகாடமிக் அண்ட் வொகேஷ்னல் 2 ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், அதாவது ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. பட் 22 நாளைக்கு வரைக்கும் அவங்க டைம் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து 25ஆந்தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் என்றைக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறது செப்டம்பர் 8க்குள்ளார ஜாயின் பண்ணணும். இது வந்து தனுவாசனுடைய அப்டேட்டு. இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு தனுவாசில்னா, பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு அகாடமிக் அண்டு ஜெனரல் ஸ்ட்ரீமு ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் போயிட்டுருக்கு, பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு TNAU எடுத்துக்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கோர்சஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, 7.5% கேட்டகரிக்கும் அண்டு வொகேஷ்னல் கேட்டகரிக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதாவது இன்பர்சன், ஆஃப்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் இன்பர்சன் கவுன்சிலிங். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும், TNAU யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ அங்கே எப்படி போகிறது, என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அது உங்கள் மெயில் வந்திருக்கும், இன்விடேஷன் மெயில் வந்திருக்கும். ப்ளஸ் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 7.5% கேட்டகரிக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 130 பேருக்கு கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க 7.5%. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பேருக்குமே சீட்டு கிடைக்குமா, கூப்பிட்ற எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? 130 பேர் 7.5% இல்லை, ஒரே ரவுண்டு தான். அது இன்றைக்கி 21ஆந்தேதி மட்டும்தான் நடக்குது. அந்த 7.5% கேட்டகரி மக்கள்லாம் 3 மணிக்கு போயிருக்கணும். 3 மணிக்கு அட்டன் பண்ணுங்கள். அந்த வொகேஷ்னலில் பார்த்தீங்கன்னா, வொகேஷ்னல் குரூப்புக்கு 203 பேரை கூப்பிட்ருக்காங்க கவுன்சிலிங்க்கு. எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது ஒரு கிளியராக இன்புட் இல்லை. பட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வொகேஷ்னல் குரூப்புக்கு 203 பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு டைம் 4:30ங்க. இவங்களுக்கு 3 மணி 7.5%க்கு, வொகேஷ்னல் குரூப்புக்கு 4:30 மணிக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கிறது. அதோட காந்திகிராம்லேயும் சில கோர்ஸுக்கு அதில் வந்து சரியாக சொல்லலை, சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஸோ வரலை. அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. 21 இந்த பிஎஃப்எஸ்சிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில், அதையும் பாருங்கள். அவங்களுக்கு 22லாம் என்ன நடக்குது, 21 நடக்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இன்றைக்கி தனுவாஸில் பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் ப்ராசஸ். அதே டைமில் TNAUவில் 7.5% வொகேஷனல் குரூப்புக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.